Hi, hello, welcome back Chefmurugan recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ஒரு ரெசிபி பார்க்கறோம்னா சூப்பரான ஒரு ஹெல்தி ரெசிபி தான் பார்க்க போறோம். சோ இது என்னன்னு கேட்டினா பச்சை பயிறு முளைக்கட்டி அதை வந்து நம்ம எப்படி தோசை பண்ணி சாப்பிடலாம்ங்கறத இந்த ரெசிபில வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த ரெசிபில வந்து பாத்தீங்கன்னா அழகா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப சிம்பிளாவும் ஈஸியாவும் தான் இருக்கு. ஆனா பட் என்னன்னு கேட்டினா இந்த முளைக்கட்டுறதுக்கு மட்டும் தான் நமக்கு வந்து 1 டே முன்னாடி வந்து நம்ம பிளான் பண்ணனும். மத்தபடி தோசை வந்து ரொம்ப சிம்பிள் தான். சோ பாத்தீங்கன்னா அதுக்கு நமக்கு என்னென்ன தேவை அதை எப்படி நம்ம அரைக்கலாம் அப்படிங்கறத நம்ம இப்போ வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க புதுசா வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், நான் வந்துட்டு ஒரு 1/2 கிலோ வந்துட்டு பச்சை பயிரை வந்து நான் ஊற வச்சுருந்தேன். அது பார்த்தீங்கன்னா அழகாக முளைச்சிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அழகாக முளை கட்டி வச்சுக்கோங்க. நான் 1/2 கிலோ பச்சை பயிர் எடுத்து வச்சேன். ஸோ ஊற வச்சுருந்தேன். ஸோ 1/2 கிலோவில் நான் இப்போ வந்து ஒரு 200 கிராம் மட்டும்தான் நான் இந்த தோசை ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ பேலன்ஸ் வந்து நாங்கள் அப்படியே சாப்பிடுவோம் ஊற வச்ச பயிரை. ஸோ அதனால் வந்துட்டு அதுக்கு மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 200 கிராம் வந்துட்டு பச்சை பயிறு ஊற வச்சது, அது போக வந்து அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம போடுறோம். இதை வந்து நம்ம வந்து இப்போ அரைக்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி நான் வந்து ஜீரகம் போட்டிருக்கேன், ஒரு 10-15 கருவேப்பிலை போட்டிருக்கேன், ஒரு 10-12 மிளகா போட்டிருக்கேன். ஸோ இதில் சின்னதாக வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் அளவு வந்து நம்ம ஒரு இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதேமாதிரி நான் வந்து 4 பல்லு ஆட் பண்ணி 4 துண்டு போட்டிருக்கேன். ஸோ அது போக கொஞ்சம் ஒரு கைப்பிடி வந்துட்டு கொத்தமல்லி தழை. ஸோ இது எல்லாமே போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அழகாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு. ஸோ இந்த பதம் வர அளவு நம்ம இந்த டைட்டில் வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். இது போக என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வீட்டில் வந்துட்டு இட்லி மாவு தோசை மாவு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு இதில் ஒரு 200 கிராமுக்கு நம்ம கணக்கு பண்ணி எடுத்தோம்னா ஒரு 200 கிராம் அரிசி அரைச்சோன்னா எவ்வளோ மாவு வருமோ அந்த மாவு வந்து ஈக்குவல் குவான்டிட்டிக்கு மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் ஸோ ஈக்குவல் குவான்டிட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு சால்ட்டு மட்டும் போடணும். வேறு வந்து சோடாப்பு அந்த மாதிரி குக்கிங் சோடா எதுவுமே தேவை கிடையாது. ஸோ இந்த மாவை நல்லா கலக்கிடலாம். ஃபஸ்ட்டு கலக்கிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இன்க்ரீடியன்ஸ் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, கோகோனட் வந்துட்டு நம்ம போடலாம். திருவண்ணு அந்த கோகோனட்டு போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அதை வந்து பால் எடுத்து போட்டுக்கலாம். அது நம்மளோட சாய்ஸ் தான். இது ஆப்ஷனல் தான். தேங்காய் பால் நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். சரிங்களா? ஸோ அதனால் வந்துட்டு இதை நல்லா கலக்கிடலாம். கலக்கிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour மட்டும் நம்ம ஒரு லெட்டு போட்டு மூடி அப்படியே வச்சுட்டு நம்ம அதுக்கடுத்து தோசை ஊற்ற ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி வந்துட்டு ஒரு கோல்டு கலரில் அவ்வளோ சூப்பரான ஒரு ஹெல்த்தி தோசை வரும். ஸோ இதை வந்துட்டு ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும்போதே வந்துட்டு பார்த்திங்கன்னா சால்ட்டு கரெக்டாக போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த பச்சை பயிரோட ஃப்ளேவரு, அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருக்க இன்க்ரீடியன்ட் ஜீரகம், பச்சை மிளகா, இஞ்சி, ஸோ இந்த முளைச்ச பச்சை பயிறு. ஸோ இது 4மே வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு அவ்வளோ வந்து சாப்பிடும்போது ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். தோசையில் நல்லா சூப்பராக இருக்கும். ரொம்ப அருமையாக வந்துச்சு. ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்துட்டு இந்த தோசையை வந்து அழகாக இதை வந்து 1 டே முன்னாடி ஒரு கப் எடுத்து வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சிச்சின்னா நீங்கள் கன்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த மாவுக்கு தகுந்த அளவு நான் வந்து உப்பு ஆட் பண்ணிவிட்டேன். இதையும் நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ஸோ கலக்கி விட்டு நமக்கு தோசை ஊற்றுறதுக்கு என்ன பதம் வேணுங்கிறத பாருங்கள். ஸோ அந்த பதம் வர அளவு நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக தண்ணி இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஃபுல்லாக கரைச்சி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு சின்ன மேலே வந்து ஒரு மூடியை போட்டு எடுத்து வைக்க போகிறோம். ஸோ மூடி போட்டு 20 நிமிஷம் ஆச்சு. நம்ம வந்து ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. இந்த தோசையை வந்து நம்ம ஊற்றி சாப்பிட போகிறோம் இப்போ. ஸோ இந்த தோசை எப்படி வருதுங்கிறத நீங்கள் பாருங்கள். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த தோசையில் வந்து அடிஷ்னலாக வந்து நம்ம மேலே வந்துட்டு டாப்பிங் பண்ணணுன்னா ஆனியன், ஸோ கொத்தமல்லி, வேறு ஏதாவது வேணாலும் நம்ம சாப் பண்ணி உள்ளே ஸ்டப் பண்ணிக்கலாம். தோசை போட்டதுக்கப்புறம் நம்ம மாவில் வந்து அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து தோசை வந்து நம்ம ஊற்றி தேய்க்கும் போது வந்து பார்த்திங்கன்னா திரண்டு வந்துடும். ஸோ அதனால் மாவில் யாரும் மிக்ஸ் பண்ண வேணாம். ஸோ தோசை ஊற்றுனதுக்கப்புறம் அது மேலே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், அழகாக நம்ம ஆட்டி வச்சுருக்க மாவு எடுத்து வந்து ஒரு கப் எடுத்து ஊற்றி ஒரு தோசை ஊற்றியாச்சு. நீங்கள் பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோசை கல்லில் ஊற்றிருக்கேன். நீங்கள் வந்து நான்ஸ்டிக் தவானா அதே மாதிரி சின்ன ஒரு குழிக்கரண்டி எடுத்து நம்ம வீட்டில் சுடுற மாதிரி நம்ம ஒரு கரண்டி மாவு ஊற்றி நீங்கள் சுட்டிங்க அப்படின்னா ஸோ அழகான கிரிஸ்பியான ஒரு மொறுமொறுன்னு ஒரு தோசை சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ இதை பாருங்கள், இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. ஸோ மறக்காமல் நான் கொடுத்துருக்க இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கோங்க. நீங்கள் என்ன மெஷரில் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணுறதுனா ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஸோ இதை ஈஸியாக வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம். அதில் வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம், ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கோம், பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கிட்டு நீங்கள் ஈஸியாக பண்ணலாம் இதை. ஸோ இது ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பச்சை பயிரை ஊற வச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஆனால் பட் அதுவே வந்துட்டு இந்த மாதிரி ஃபுட்டில் நம்ம ஆட் பண்ணி கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க தாராளமாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஃப்ளேவருக்கு வந்து பார்த்தா புதினா வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதில் ஆட் பண்ணியே நம்ம சுட்டு சாப்பிட்டுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம அழகாக வந்துட்டு இப்போ எவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்த அந்த ரெசிபியில் பண்ண அந்த தோசை சூப்பராக ஒரு கோல்டன் கலரில் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் இந்த ரெசிபியை ரெடி பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து சந்தோஷமாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம எப்போல்லாம் லேட்டஸ்ட் வீடியோ போடுறோமோ அது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். நாளை ஒரு நல்ல ரெசிபியோடு வந்துட்டு மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.